ஸ்டைல் ஓகே. ஆனால் இது தொடர்ந்து கூட்டணி அரசியல் இருப்பவர்கள், இப்போ விடுதலை சிறுத்தைகளில் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அவர்கள் இப்போது முதலமைச்சர் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருப்பதோடு, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதற்கு பதிலாக அரசு பிரசவ மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும், பிரசவ செலவு, பிரசவ இறப்புகள் மற்றும் அந்த உயர்தரமான சிகிச்சை இல்லாததால் தான் தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அரசு பிரசவ மருத்துவமனைகளை நீங்கள் மேம்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த மோதிரத்தை கொடுப்பதால் எந்த பலனும் விளையாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று கூறியிருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு அவைக்கு வராத முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடர்பாக ஏளனமாக பேசுவது அது முதலமைச்சருக்குரிய மாண்பு இல்லை என்ற இரண்டு விதமான ஒரு முக்கியமான வலியுறுத்தலை இந்த 40 நாட்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி அந்த விமர்சனங்களை வைத்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு விளைவுகளை, எதிர் விளைவுகளை இங்கே ஏற்படுத்தும்? புதிதாக கூட்டணி கட்சிகளை இணைப்பார்களா அல்லது இவர்களாக விலகுவார்களா? அத்தகைய கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கிறது. அவரவர்கள் பாணியில் அவரவர்கள் இந்த ஆட்சியை அணுகுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம்பெற்று இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு பொதுவெளிகள் இது போன்ற விமர்சனங்களை வைப்பது என்பது ஒரு உரசல், ஒரு நெருடல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பல்வேறு விதமான கோரிக்கைகளை திருமாவளவன் தொடர்ந்து வைத்து வருகிறார். எனவே அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாத நிலையில் இந்த விமர்சனங்கள் அதிகமாக வருகிறதுங்கிற பார்வையும் இருக்கு. அதை தாண்டி கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகளாக 2019-20 இருந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல தேர்தல்கள்ல விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து பயணித்தது கடந்த 2026 தேர்தல் வரைக்குமே. அப்ப அவர்கள் இந்த ஆட்சிக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது கூட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஜனநாயக ரீதியில் ஒரு மதசார்பற்ற அரசு அமைகிறது, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், புறக்கடை வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதால் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் பின்வாங்குவார்களா, அமைச்சரவையிலிருந்து விலகுவார்களா, தாவேகாவிற்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவை முற்றும் முழுவதுமாக விலக்கிக் கொள்வார்களா அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியல. விமர்சனம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற பார்வையும் விசிக மத்தியில இருக்குது. அந்த நிர்வாகிகள் பலரும் சொல்றாங்க. விமர்சனம் என்பது ஒரு முன்னாள் முதலமைச்சரை மிகவும் மலினமாக கொச்சைப்படுத்துவதுகள் பேசுவதை யாரும் ஏற்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் திமுகவில் பயணித்து வந்த நிலையில இதை எதிர்வினையாற்ற வேண்டியது எங்களுடைய கடப்பாடு என்று திருமாவளவன் தரப்புல சொல்றாங்க. இதை தாண்டி இந்த அரசு தொடர வேண்டும். ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் இப்போது தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. மீண்டும் 6 மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ தேர்தல் வந்தால் இந்த வேகம், இந்த திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றாக தாவேகா வந்தது, இந்த தாவேகாவை ஆள விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில வந்ததுன்னா எதிர்வரும் தேர்தல் அவங்க 150-200 தொகுதி கூட விசில் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அது ஒரு ஆபத்து இருக்கு. எனவே இதையெல்லாம் உணர்ந்துதான் அரசியல் கட்சி தலைவர்கள் களமாடுவார்கள். கண்ணன், ஓகே. துரைக்கண்ணன் சார், இன்னொரு முக்கியமான சந்தேகம். இன்னைக்கு இன்று பல்வேறு தஞ்சையில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக இனிமேல் திமுகவுக்கு கூட்டணி தேவையில்லை, தேர்தலுக்கு நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்ற வகையில் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். இன்னொன்று, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அல்லது IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி அவர்கள் தொடர்ந்து நாங்கள் தாவேகா கூட்டணியில் பயணிப்போம் என்று அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் மற்ற கட்சிகள் தேர்தல் வரட்டும், அப்போது நாங்கள் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரிகள் கட்சியாக இருக்கட்டும், நாங்கள் தாவேகாவுடன் தான் தொடர்ந்து பயணிப்போம் என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் மட்டும்தான் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்றுவிட்டு இப்போது கடுமையான விமர்சனங்களும் அங்கு இருதரப்பிலும், அது சமூக வலைத்தள பதிவுகள், இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் விமர்சித்துவிட்டு
இனிமேல் இந்த கட்சிகள் மீண்டும் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இவர்கள் தாவேக்காவுடன் தான் தொடர்ந்து பயணிப்பார்களா? திமுக தனித்து போட்டியிட்டால் அவர்களால் ஆட்சி அமைப்பதற்கான வெற்றியை பெற முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலேயே பல நிர்வாகிகள் காங்கிரஸ் கொடுக்கிற நெருக்கடி, இடதுசாரிகள் அதிக இடங்கள் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கடைசி வரைக்கும் இரட்டை இலக்கம் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அவர்களுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கியது. இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தது. நாம தனியாவே நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் தெரிவித்ததாக அறிவாலய வட்டாரத்திலே பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் தேர்தலில் தனித்து கட்டமைப்பு இருக்கிறது. திமுகவிற்கு தனித்து நின்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்றைக்கு தாவேகா என்கிற புதிய சக்தி அரசியல் களத்துக்கு வந்துருச்சு. இதுவரையிலும் 50-60 ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அண்ணா திமுக தான் இருந்தது. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தனித்து போட்டியிட்டு ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை பெற்று விட்டார்கள். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழலில் நான் குறிப்பிடுவது தாவேகா என்கிற அரசியல் சக்தி வளர்ந்து வரும் இந்த சூழலில் தனித்து போட்டியிட்டால் ஆட்சி அதிகாரத்திற்கு அவர்கள் வர முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 2 பெரும் சக்திகளை வீழ்த்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பக்கம் தாவேகா. தாவேகாவோடு அணி சேர்ந்திருக்கிற தாவேகாவு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எதிர்வரும் தேர்தல்களில் அவரோடு பயணிக்கிறார்கள் என்றால் அது ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்துவிடும். 2026 தனித்து போட்டியிட்ட தாவேகா எதிர்வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து எதிர்வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களிலும் ஒரு கூட்டணியோடு போட்டி போடுகிற போது அவங்க ஒரு வலுவான சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வலுவான சக்தியாக தாவேகா மாறுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து களம் கண்டால் 234 தொகுதிகளிலையும் உதயசூரியனை களமிறக்கி கிட்டத்தட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 1.5 லட்சம் பொறுப்புகள் பதவிகள் இருக்கிறது. அதுலேயும் அவங்க தனித்து களமிறங்கினால் ஒரு கணிசமான இடங்களை பெறுவார்கள். மாற்று கருத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் எதிர்வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல தனித்து நின்று ஒரு பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை அவர்களால் பெற முடியுமா என்பது சந்தேகம்தான் கண்ணன்.